அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோ பதிவில் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் எக்ஸாமுக்கான சோசியாலஜி சப்ஜெக்டில், அதாவது சமூகவியல் பாடத்தில் த மீனிங், நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் சோசியல் சயின்ஸ் என்ற ஒரு பார்ட்டை நாம் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம சோசியல் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சோசியல் அப்போ சயின்ஸுக்கு நம்ம பார்த்திங்கன்னா தனியாக சொல்லலாம், சோசியல் அப்படின்னு பார்த்தா நம்ம தனியாக மீனிங் பண்ணலாம்னு பார்க்குறோம். நமக்கு சோசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு சொசைட்டி பற்றி தான் சொல்கிறது தான். அதை சோசியல் சயின்ஸுன்ற போது பார்த்திங்க அப்படின்னா இந்த சொசைட்டியை ஒரு சயின்டிஃபிக் முறையில் எப்படி படிப்பது அப்படின்றது தான் இதனுடைய மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சோசியல் சயின்ஸ், சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் ஹியூமன் சொசைட்டி அண்ட் சோசியல் ரிலேஷன்ஷிப். இங்கே பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் ஹியூமன் சொசைட்டியை தான் நம்ம படிக்க போகிறோம். சோசியல் ரிலேஷன்ஷிப், மேன் டு மேன், குரூப் டு குரூப், கம்யூனிட்டி டு கம்யூனிட்டி, நேஷன் டு நேஷன், ஸ்டேட் டு ஸ்டேட், இந்த மாதிரி நம்ம எது ஒன்றும் எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய ரிலேஷன்ஷிப் என்ன, கல்ச்சுரல் பற்றி ரிலேஷன்ஸ் எடுக்கலாம், கல்ச்சுரல் ரிலேஷன்ஸ். ஸோ அதை மாதிரியான ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஹியூமன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுதான் சோசியல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது முக்கியத்துவம் என்ன சோசியல் சயின்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் த ஹியூமன் பிஹேவியர் அண்ட் சொசைட்டி அண்ட் த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் சோசியல் இன்ட்ராக்ஷன். ஸோ ஹியூமன் பிஹேவியரை பற்றியும் நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சொசைட்டியை படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்க்குறோம். ஸோ இந்த இன்ட்ராக்ஷன், காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் சோசியல் இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்குது, அந்த இன்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்குது, சோசியல் சேஞ்சஸ்லாம் எப்படி நடக்குது போன்ற விஷயங்களை இந்த சோசியல் சயின்ஸுன்ற சப்ஜெக்டை தெரிஞ்சுக்கிறது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதுதான் மீனிங். அதாவது சோசியல் சயின்ஸ்னால் ஸ்டடி ஆஃப் ஹியூமன் சொசைட்டி, சோசியல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது பார்த்திங்கன்னா ஹெல்ப் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹியூமன் பிஹேவியர், சொசைட்டி அண்ட் காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் சோசியல் இன்ட்ராக்ஷன். பொதுவாக நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னா நேச்சர் ஆஃப் சோசியல் சயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு சோசியல் சயின்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய டிசிப்ளின்ஸ் இருக்குது. அதாவது சோசியாலஜின்னு சொல்லலாம், ஆந்த்ரோபாலஜி, சைக்காலஜி, எக்கானாமிக்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய விதமான டிசிப்ளின் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒன்றோடொன்று தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பேசிக்காக எல்லாம் சொசைட்டியில் இருக்கிற விஷயங்கள் தான். சொசைட்டியை பற்றி படிச்சுட்டு தான் மற்ற விஷயங்கள்லாம் நம்ம படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இட்ஸ் எம்பிரிக்கல் அப்படின்னா சோசியல் சயின்ஸ் எப்படி ஒரு எம்பிரிக்கலாக இருக்குன்னா, ஒரு சயின்டிஃபிக் மெத்தடில், சிஸ்டமேட்டிக் மெத்தடில் ஒரு ரிசர்ச் பண்ணி அதனுடைய டேட்டா அனாலிசிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறோம். ஸோ சிஸ்டமேட்டிக் ரிசர்ச் மெத்தட் டு கேதர் அண்ட் அனலைஸ் த டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா அடுத்து அப்ஜெக்டிவ் அண்ட் வேல்யூ நியூட்ரல். அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு குவாலிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். வேல்யூ நியூட்ரல் அப்படின்னா நம்ம சமத்துவமாக இருக்கும். ஸோ எந்த பக்கமே சாராமல், பயாஸ்டாக இல்லாமல் ஒரு நேர்மையான ஒரு விஷயத்தில் நியூட்ரலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சோசியல் சயின்ஸ் எய்ம்ஸ் டு, ஸோ எய்ம் என்ன பண்ணுது அப்படின்னா இம்பார்ஷியலாக இருக்கணும், ஃப்ரீ ஃப்ரம் பர்சனல் பயாஸ், அதாவது ஒரு கருத்தை சார்ந்ததாக இல்லாமல் ஜென்ரல் இதாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி. இது ஃபோக்கஸிங் ஃபேக்ட் அண்ட் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ எதை பேஸ் பண்ணியிருக்க, ஃபேக்டையும் எவிடன்ஸையும் பேஸ் பண்ணி என்னுடைய சோசியல் சயின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இங்கே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இன்டர்டிசிப்ளினரி அப்படின்னாவே சோசியாலஜி, ஆந்த்ரோபாலஜி, அந்த சைக்காலஜி, எக்கனாமிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி போன்ற நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒன்றோடொன்று லிங்க் ஆனது சொசைட்டி பற்றி அப்படின்னு பார்க்குறோம். இந்த எம்பரிக்கல் அப்படின்னா பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் மெத்தடில் நம்ம இந்த சொசைட்டியை படிக்கிறது, அதை கேதர் பண்ணி இன்ஃபர்மேஷனை அனலைசிஸ் பண்ணணும் அப்படின்றதான் சொல்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா சோசியல் சயின்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்ஜெக்டிவ், வேல்யூ நியூட்ரல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ஷியல், ஃப்ரீ ஃப்ரம் பர்சனல் பயாஸில் இருக்கும், ஃபோக்கஸிங் ஆன் ஃபேக்ட் அண்ட் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சோசியாலஜி புக்ஸ் படிக்கும்போது நம்ம இந்த சோசியல் சயின்ஸுன்ற ஒரு கான்செப்டை விட்டுட்டு நம்ம சோசியாலஜியினுடைய நேச்சர் படிக்கும்போது அது நிறைய இருக்கும். நம்ம அதையும் நம்ம பார்க்கலாம். பட் இந்த வீடியோவில் பர்டிகுலராக நம்ம சோசியல் சயின்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஸோ சோசியல் சயின்ஸ்னால் ஜென்ரலாக இந்த விஷயம் தான். இது பார்த்திங்கன்னா பர்டிகுலராக
பார்க்கும்போது சப்ஜெக்டிவ் அண்ட் இன்டர்பிரேட்டிவ் அப்படின்னு பார்க்குறோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆல்சோ ரெக்கக்னைஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் சோசியல் ஃபினோமினா. அதை வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய கருத்துக்களை தன்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து அதை வந்து ரெக்கக்னைசன் பண்ணி இன்டர்பிரேட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்டிங்குடைய சப்ஜெக்ட் இங்கே ஆப்ஜெக்டிவ்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எதனையும் சாராததுன்னு பார்க்கணும். இங்கே வந்து தன்னுடைய கருத்துக்களை வந்து இந்த இன்டர்பிரேட் பண்ணி ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறத படிக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுன்னு பார்க்குறோம். அதாவது பொதுவாக இருக்கிறதுன்னு பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய கருத்துக்களை இன்டர்பிரேட் பண்ணி சோசியல் ஃபினோமினாவோட பார்க்குறதுன்னு பார்க்குறோம். ஸோ இது 4 வந்து இருக்குது. நேச்சர் ஆஃப் சோசியல் சயின்ஸில் வந்து பார்க்கும்போது இந்த 4 வருது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து வந்து நம்ம பார்க்குறது வந்து ஸ்கோப் ஆஃப் சோசியல் சயின்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸ்டடி ஆஃப் ஹியூமன் பிஹேவியர் அப்படின்னு பார்க்குறோம். ஸ்டடி ஆஃப் ஹியூமன் பிஹேவியர், அதாவது சோசியல் சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் அண்ட் கலெக்டிவ் பிஹேவியர்ஸை வந்து எக்ஸாமைன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது மோட்டிவேஷன், ஆட்டிடியூட், பிலீஃப் எல்லாமே வந்து இது வந்து எல்லாமே வந்து அதனுடைய எக்ஸாமைன் பண்ணுது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சோசியல் இன்ஸ்டியூஷன் லைக் ஃபேமிலி. ஸோ இன்ஸ்டியூஷன்னாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேமிலி, எஜுகேஷன், கவர்மெண்ட், எக்கானமி, ரிலீஜியன் அண்ட் தர் இம்பேக்ட் ஆன் சொசைட்டி. ஸோ மேலும் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஃபேமிலி, எஜுகேஷன், கவர்மெண்ட், எக்கனாமிக்ஸ், ரிலீஜன்லாம் எப்படி இந்த சொசைட்டியில் இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னு படிக்கிறது தான் சோசியல் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து சோசியல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சோசியல் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு எல்லாமே நம்ம அந்த ஜாதி மதம் கேஸ்ட் அண்ட் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் நிறைய லேயராக வந்து பார்த்திங்கன்னா சோசியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷனாக வந்து டிஃப்ரென்சியேஷன் அப்படின்னு பார்க்குறோம். சொசைட்டியினுடைய டிஃப்ரென்சியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ பொதுவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சொசைட்டியில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறுபாடுகள் இருக்குதுன்னு பார்க்குறோம். நம்ம இந்தியாவில் ஆதி காலத்திலேருந்தே நம்ம பார்க்குறோம், வேத காலத்திலேருந்தே வர்ணா சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அது வந்து தற்போது வந்து பார்த்திங்கன்னா அது டெவலப் ஆகி நிறைய கேஸ்ட் 1000க்கும் மேற்பட்ட கேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ யூரோப்பியன் கண்ட்ரீஸில் எடுக்கும்போது அங்கே டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த அவங்களுடைய சமூக கட்டமைப்பாக கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜெண்டர் ரோல், மேல் அண்ட் ஃபீமேல், ரேஸ் பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட், எத்தினிசிட்டினா வந்து பார்த்திங்க அப்படின்னா நேட்டிவ்க்கும் அந்த ஃபாரின்லேருந்து வராங்க பார்த்திங்களா, நேட்டிவ் இண்டியன்ஸு. ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்தா இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல்ஸ் அண்டு சொசைட்டி அப்படின்னு பார்க்குறது. இந்த விஷயங்கள் இந்த விஷயங்கள்லாம் எவ்வாறு வந்து இந்த சொசைட்டி இண்டிவிஜுவல்லையும் வந்து சொசைட்டிலையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிற விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சோசியல் சேஞ்ச் இஸ் த ப்ராசஸ். ஸோ இங்கே என்ன எக்ஸ்ப்ளோர் த சோசியல் சேஞ்ச் ப்ராசஸ் அப்படின்னா பொதுவாக வந்து நம்ம பார்க்குறோம் ப்ராசஸ் அப்படின்னா எப்போவுமே நடந்துக்கிட்டே இருக்கிறது. லட்சக்கணக்கான வருடத்துக்கு முன்பாகவே உலகம் தோன்றியது. அப்போலேருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா மனிதன் வந்து பார்த்திங்கன்னா நாகரிகம் அடைந்து அவன் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய கல்ச்சுரல் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அவனுடைய நாகரிகம் வளர டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பொதுவாக கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம பார்க்குறோம் எவ்வாறு வந்து அந்த காலத்தில் வந்து சைக்கிள் இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைக் வருது, அப்புறம் வந்து கார் வருது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வானூர்தி, நம்ம வந்து ஃப்ளைட், ஏரோப்ளைன் எல்லாமே நம்ம பார்க்குறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் சொல்கிறோம். சோசியல் மூமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாக நம்ம வந்து சோசியல் மூமெண்ட்டுன்னு சொல்ல போனால் அதாவது ஒரு பீப்புள் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த மாஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சொசைட்டின்னு வரும். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோசியல் மூமெண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோன்னு பார்க்குறோம். இந்த மூமெண்ட் அப்படின்னா பொதுவாக நம்ம வந்து போராட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதாவது லேபர் மூமெண்ட்டுன்னு தனியாக இருக்குது, அப்புறம் வந்து நம்ம வந்து நேஷ்னல் மூமெண்ட்டுன்னு பார்க்குறோம், சுதந்திர போராட்டங்கள் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து வந்து உமன் மூமெண்ட் அப்படின்னு பார்க்குறோம், பேர்சன் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய மூமெண்ட் இருக்கும். அதை தான் பற்றி சோசியல் சேஞ்சினால் போராட்டங்கள் மூலயமாக அவற்றை அடைவதற்கான வழிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதை தான் வந்து சேஞ்சஸாக நம்ம பார்க்குறோம். ஸோ இதை பற்றியான தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் தான் சோசியல் சயின்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ மேஜர் டிசிப்ளினரி இன் சோசியல் சயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்படின்னா இப்போ சோசியாலஜி அது பார்த்திங்கன்னா சொசைட்டியை பற்றி ஸ்டடி பண்ணுது, சோசியல் பிஹேவியர், சோசியல் இன்ஸ்டியூஷனை பற்றி படிக்குது. ஏற்கனவே ஸ்டடி ஆஃப் த சொசைட்டின்னு பார்த்தோம். சோசியல் பிஹேவியர், இண்டிவிஜுவல் அண்ட் குரூப் அண்ட் கம்யூனிட்டிஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சோசியல் பிஹேவியர்னு பார்க்கணும். நம்ம ஏற்கனவே வந்து சோசியல் இன்ஸ்டியூஷனாக என்னென்னு பார்த்துட்டோம். ஃபேமிலி
பார்த்தோம். எஜுகேஷன், ரிலீஜியன் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து சொசைட்டியினுடைய சோசியல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சோசியாலஜியில் நம்ம வந்து படிப்போம். ஃப்யூச்சரில் நம்ம படிக்கும்போது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவை தான் நம்ம அதிகமாக படிப்போம் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டடி ஆஃப் ஹியூமன் கல்ச்சர் அண்ட் ஆர்ஜின் அண்ட் ஃபிசிக்கல் அண்ட் சோசியல் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஹியூமன் கல்ச்சர் எப்படி வந்தது, அதனுடைய ஆர்ஜின் என்ன, ஃபிசிக்கல் சோசியல் டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மனிதன் வந்து அதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். ஹோமோசோபியன்ஸ் அப்புறம் வந்து ஹியூமனாக வந்திருப்போம். ஸோ குரங்குலேருந்து மனிதன் அது எப்படி அவனோட ஸ்ட்ரக்சர் எப்படி மாறுதுன்னு தான் அந்த பிசிக்கல் அது வந்து பார்க்குறோம். சோசியல் டெவலப்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய சொசைட்டினுடைய கட்டமைப்பை பார்க்குறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கற்காலத்தில் தான் அதுக்கப்புறம் நம்ம நிறைய இந்த மன்னர் ஆட்சிகள்லாம் வருது. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க வராங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தற்போது இருக்கக்கூடிய சுதந்திரம் பெற்ற பிறகு நம்முடைய கவர்மெண்ட் எப்படி, பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் எப்படி இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோசியல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். பொதுவாக கல்ச்சுரல் ப்ளஸ் சோசியல் டெவலப்மெண்ட்டுன்னு எடுத்துக்கலாம். எஜுகேஷன், ரிலீஜியன், ஸோ இது ஒன்றாலும் அதை நம்ம சோசியல் டெவலப்மெண்ட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அதை பற்றியான படிக்கிறது தான் ஆந்த்ரோபாலஜி. அடுத்து வந்து சைக்காலஜி அப்படி எடுத்துக்கிட்டால் ஒரு இண்டிவிஜுவல் பிஹேவியர், தாட்டு, எமோஷன், மென்டல் ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயங்களை வந்து அவன் சொசைட்டியில் வந்து அப்ளை பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸுக்கும் ஒரு எந்த ஒரு ஆக்சிடெண்ட்டாக ஆகிற விஷயமா இருந்தாலும் சரி, பட் யோசித்து சொல்கிற கேஸ் ஸ்டடியாக இருந்தாலும் சரி, அவனுடைய தாட், எமோஷன், மென்டல் ப்ராசஸ் எப்படி இருக்குதுன்னு படிக்கிறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ எக்கானமி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மக்கள் தொகை வந்து குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்னுடைய கன்சம்ஷன் அப்படின்னு பார்க்குறோம். அதாவது எக்கானமி வந்து ஸ்டடி ஆஃப் ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், கன்சம்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ பொருட்களை வாங்குவது, விற்பது, நம்ம அது வந்து ஜென்ரலாக எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்து வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஸோ பொலிட்டிக்கல் சிஸ்டம், அரசாங்கத்தினுடைய சிஸ்டம் எப்படி, ஒவ்வொன்று மேலே யூஎஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா பிரசிடென்ஷியல் சிஸ்டம் அப்படின்னு இருக்குது. ஸோ பிரிட்டிஷ், இந்தியன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் இருக்குது. சில பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த யூகேயில் வந்து மன்னராட்சி முறையும் இருக்குது. அதே மாதிரி வேறு நேபாள்லேயும் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊரில் ஈக்குவல் பிரசிடெண்ட்டுக்கு அவங்க மன்னராட்சி முறைகளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் பொலிட்டிக்கல் சிஸ்டத்தை பற்றி படிக்கிறது, கவர்மெண்ட்டை பற்றி படிக்கிறது, பொலிட்டிக்கல் பிஹேவியர் எப்படி இருக்குது, அதன் மூலயமாக ஒரு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்பை எப்படி வளர்க்குறான்ற போன்ற விஷயங்கள்லாம் வந்து இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸில் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக இதை தவிர்த்து ஹிஸ்ட்ரி இருக்குது, ஜாகிரபி இருக்குது. ஸோ நிறைய இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ மேஜராக தெரிஞ்சிக்க வேண்டியது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு 5 தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். நம்ம இந்த சிலபஸில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா சோசியாலஜி பற்றி தான் படிப்போம். அந்த சோசியாலஜினுடைய சப்ஜெக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏசிஎல் எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாகிரபி வந்து அதாவது எர்த்தினுடைய ஃபிசிக்கல் ஃபியூச்சர் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஹியூமன் சொசைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்து ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது. பட் அது வந்து நம்ம ஜென்ரலாக நம்ம சொசைட்டினுடைய ஈவெண்ட்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ ரிசர்ச் மெத்தட் இன் சோசியல் சயின்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ குவான்டிடேட்டிவ் மெத்தட் அப்படின்னா ஒரு குவாலிட்டி இருக்காது. சர்வே, எக்ஸ்பெரிமெண்ட்டு, ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ், மேத்தமெட்டிக்கல்னு பார்க்கும்போது நமக்கு நிறைய டேட்டாவை வந்து கேள்வி முறையில் கொஷினரிஸ் ரெடி பண்ணி அதில் கேட்டு அதை வந்து பண்ணுறது வந்து குவான்டிடேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அடுத்து வந்து குவாலிட்டேட்டிவ்னா இன்டர்வியூ, அப்சர்வேஷன், கேஸ் ஸ்டடீஸ் அண்ட் கண்டென்ட் அனாலிசிஸ்னால் ஒரு பர்டிகுலர் இஷ்யூ எடுத்துக்கிட்டு அந்த இஷ்யூவை பேஸ் பண்ணி வந்து ஒரு தீர்வு காண்பதற்காக சோசியல் ப்ராப்ளம் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது குவாலிட்டேட்டிவாக ட்ரீட் பண்ணுறது அந்த குவாலிட்டேட்டிவ் மெத்தட் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு மெத்தட்ஸ் அப்படின்னா இந்த காம்பினேஷன் ஆஃப் குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் அப்ரோச் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதாவது காம்ப்ரிஹென்சிவ் ரிசர்ச் அப்படின்னு பார்க்குறோம். இதில் வந்து பார்த்தோங்க அப்படின்னா நம்ம வந்து ரிசர்ச் மெத்தட் படிக்கும்போது இந்த நமக்கு வந்து முக்கியமானது ஹிஸ்ட்ரி, இந்த சர்வே மெத்தட்ஸு, கேஸ் ஸ்டடி மெத்தட்ஸ்லாம் ரொம்ப முக்கியமானது. அடுத்து டாக்குமெண்ட் மெத்தட்னு ஒன்று இருக்கும். ஸோ அது எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம், அந்த குவான்டிடேட்டிவில் வருதா குவாலிட்டேட்டிவில் வருதான்னு. ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ்கள் வரும். ஸோ நம்ம இப்போ வந்து இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் சோசியல் சயின்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம நேச்சர், மீனிங் அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோவில். பொதுவாக அந்த அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சோசியல் சயின்ஸுடைய பயன்பாடுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட். ஸோ இது வந்து சோசியல் சயின்ஸ் வந்து ஒரு ஃபார்முலேஷன் ஆஃப் ஒரு பாலிசிஸ், கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராமை
பாலிஷ் பண்ணுறதுக்கும் இந்த சோசியல் சயின்ஸினுடைய அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து இம்மென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து சோசியல் வெல்ஃபேர். ஸோ வந்து ஒரு பர்டிகுலர் இஷ்யூ வருதுன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு இந்த சோசியல் வெல்ஃபேர் வந்து கண்டிப்பாக வந்து இந்த சோசியல் சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அது வந்து மக்களுடைய வெல்ஃபேர் சொசைட்டி அப்படின்னா, ஸோ வெல்ஃபேர் இது அரசாங்கமே வந்து பார்த்திங்கன்னா வெல்ஃபேர் ஸ்டேட்டாக மாறிக்கிறது. அதனால தான் சோசியல் வெல்ஃபேர் அப்படின்னா. இதில் வந்து ப்ரொமோட்டிங் சோசியல் ஜஸ்டிஸ், இம்ப்ரூவிங் வெல் பீயிங் ஆஃப் இண்டிவிஜுவல் அண்ட் கம்யூனிட்டி. ஸோ தனி மனிதனுக்கும் ஒரு கம்யூனிட்டிக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சோசியல் ஜஸ்டிஸை வந்து ப்ரொமோட் பண்ணுது, இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு பார்க்குறோம். இண்டிவிஜுவலையும் கம்யூனிட்டியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ணுது. இந்த சோசியல் இஷ்யூவை படிக்கிறதால நம்ம வெல்ஃபேர் வந்து இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்து வந்து மார்க்கெட் ரிசர்ச். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்சியூமருடைய ட்ரெண்டையும் அந்த கன்சியூமருடைய பிஹேவியரையும் மார்க்கெட் ட்ரெண்டையும் கண்டுபிடிச்சி ஸோ வந்து ஃப்யூச்சரில் எப்படி வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் போகும், எதற்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணலாம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் போன்ற விஷயங்களில் இந்த மார்க்கெட் ரிசர்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்து வந்து பப்ளிக் ஹெல்த். சோசியல் சயின்ஸ் வந்து ஒரு இன்சைட் இந்த ஹெல்த் பிஹேவியரில் வந்து ரொம்ப விஷயங்களை வந்து எந்தெந்த விஷயங்களால் மனிதனுடைய ஹெல்த்தில் வந்து ப்ராப்ளங்கள் வந்து பிஹேவியர் மூலயமாக ஹெல்த் கேர் சிஸ்டம் அண்ட் சோசியல் டெட்டர்மெண்ட் ஆஃப் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீசெண்டாக வர பேண்டமிக்லேருந்து நம்ம இந்த மலேரியா, காலரா போன்ற பழைய அந்த காலத்தில் இருக்கிற பேண்டமிகள் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா புது கேன்சராக இருக்கட்டும், இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொரோனாவாக இருக்கட்டும் போன்ற விஷயங்களை எப்படிலாம் வருது அதனுடைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பப்ளிக் ஹெல்த். ஸோ அதுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப இன்றியமையாததாக இந்த சோசியல் சயின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் வந்து நம்ம இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா சோசியல் சயின்ஸ் அப்படின்னுடைய நேச்சர், மீனிங், ஸ்கோப் அப்படின்னு பார்த்தோம். ரிசர்ச் மெத்தோட லைட்டாக பார்த்துருக்கோம். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சோசியல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சிலபஸில் இருக்கிறதுனுடைய கட் அண்ட் ரைட்டாக பார்க்குறோம். நம்ம வந்து பொதுவாக எல்லாம் என்ன சொல்லுவாங்க, சோசியாலஜினுடைய நேச்சர், ஸ்கோப் அண்டு இது எல்லாமே வந்து படிப்பாங்க. பட் நம்ம வந்து சோசியல் சயின்ஸ்னால் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து படிச்சிருக்கோம். ஸோ இப்போ இன்னொரு வீடியோவில் நம்ம இந்த பிரான்ச்சஸ் ஆஃப் சோசியல் சயின்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து தனியாக வந்து நம்ம படிக்கலாம். இதனுடைய மீனிங் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். நேச்சர், ஸ்கோப்பை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப புதுசாக படிக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த சோசியல் சயின்ஸ்னால் என்ன அப்படின்ற ஒரு விஷயம் புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நம்புகிறோம். மேற்கொண்டு இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நம்ம வந்து இன்னும் டீட்டெயிலாக அந்த பிரான்ச்சஸ் சொல்லும்போது இந்த சோசியாலஜி, ஹிஸ்ட்ரி போன்ற விஷயங்களை இன்னும் டெப்த்தாக நம்ம படிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.